இரக்கம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்ததினாலே இருளை ஆண்டவரே போராட்டங்களை பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களை ஆண்டவரை விட்டு மனம் திரும்பும் கிருபை தந்தீரையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பைத்தியமான கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஞானத்துக்கு நேராய் நடத்தப்பட்டதற்காய் துதிக்கிறோம். அறியாமை என்கிற இருள் எங்களை விட்டு விலகும்படி எங்களை நித்தம் நித்தம் போதித்து நடத்துகிறீரே. அந்த நன்மையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தைகளை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தாயை உம்முடைய கிருபை ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு எவ்வளவு கர்த்தாவே பெரியதாய் இருக்கிறது அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ பாவிகளா இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவிகளுக்காக மரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவிகளை மீட்க சிலுவையிலே தொங்கினவரே உம்மை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தேடாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஜனங்கள் நடுவில் எங்களை தேடி நீரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. பரிசுத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சபை ஊழியங்களை கொடுத்தவரை துதிங்க. அல்லேலூயா. நம்முடைய சபையை பாதுகாத்து வருகிறவரை துதிங்க. சபைகளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து வருகிறவரை துதிங்க. நாம் கூடி ஆராதிக்க கிருபை செய்தவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தர் நம்மை ஆராதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் நல்ல செய்திகளை கேட்கவும் ஹல்லேலூயா சாட்சியாக நம்மை வைத்து வருகிறார். அதற்காய் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு கூடுகையிலும் கர்த்தருடைய கரம் இருந்ததே அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நம் வீட்டு கூட்டங்களிலேயும் கர்த்தருடைய கரம் இருந்ததற்காய் துதிப்போம். குடும்ப ஜெபங்களிலே கர்த்தர் நம்மை நடத்தினதுக்காய் துதிப்போம். காலை ஜெபங்களில் நம்மோடு இருந்தார் எதை நினைத்து துதிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி சொல்லி துதிங்க துதிங்க துதிங்க. ஆண்டவரே இயற்கை அனுகூலமாக்கி தந்தவரே துதிங்க. அப்பா இந்தியாவில் மழை நிமித்தம் 50 பேர் மரித்திருக்கிறார்களே. என் தேவனே இரக்கம் செய்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே நன்மை செய்கிறவரே துதிக்கிறோம். இந்தியாவுக்கு நன்மையாக எழுந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே வானத்தையும் பூமியும் படைத்தவரே உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காய் பாடுபட்டவரே எங்களுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மரண கர்த்தாவே ஸ்தோத்திர அவஸ்தை பட்டீரே ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையை கர்த்தாவே சகித்தீரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தவர் நீர் ஆண்டவரே. அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும்போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை தாங்கி இருக்கிறார். எத்தனையோ போராட்டம் நோய்கள் ஹல்லேலூயா பேய்களுடைய தொந்தரவு மனுஷருடைய தொந்தரவு சத்துருக்களினுடைய தொந்தரவு ஹல்லேலூயா அவர்கள் நடுவிலே நம்மை காப்பாற்றி வந்தாரே. அவர்களுடைய வாய்க்கு சிங்கங்களின் வாயை போல பற்களை போல இருந்த அவருடைய வாய்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தாரே. அதை நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த இரக்கத்தின் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவேன். தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவேன்.
நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, ஆமென். நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. தெய்வம் செய்த நன்மைகள் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகள் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது. பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. ஜீவன் தந்ததை நினைக்கையில் என் கண்கள் நிறைகின்றதே. தெய்வம் செய்த நன்மைகள் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதா, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர்க்காய் அன்றோ. ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர்க்காய் அன்றோ. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள், அந்த சிலுவையின் அன்பை நினைத்து, சிலுவையின் அன்பை நினைக்கையில் என் கண்கள் நிறைகின்றதே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதா, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல் தாங்கின நாட்களை நினைப்போமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வழியில் எல்லாம் நம்மை பாதுகாத்து வந்தாரே. தளர்ந்து போகாமல், சத்துரு நம்மை தளர்த்தி நம்மை பாருங்க விழுந்து போகும்படியாக நம்மை நெருக்கின போதும் கர்த்தர் நம்மை தாங்கினதை நினைப்போம். நடக்க முடியாத அளவில் நம்மை முடக்க வந்த போதும் கர்த்தர் நம்மை நடக்க வைத்தார், நம்மை தாங்கினார். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றினார். அதை நினைப்போமா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? என்னோடு சேர்ந்து அந்த பல்லவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து விடாமல். தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தாங்கின நாட்களை யாரும் இல்லாத போது திரும்ப சொல்லி, வாழ்வின் வழியில், வாழ்வின் வழியில்
தளர்ந்து வீடாமல் வாழ்வின் வழியில் கால்கள் மேலும் தளர்ந்து வீடாமல் தாங்கின நாட்களை எனக்கு யாரும் இல்லாத போது என்னை தாங்கினீரே, தாங்கின நாட்களை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் நல்ல கரங்களை கொட்டி உற்சாகமாய். ஓ நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆமென். நன்றியோடு பாவியா என்னை மீட்டிட பாவிக்காக யார் மரிப்பார்? இயேசு பாவிகளுக்காய் மரித்தார். ஹல்லேலூயா. நீதிமானுக்காக மரிப்பதற்கு முன் வருவார்கள். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் என் மீது அன்பு கூர்ந்து மரிக்க வந்த அந்த அன்பை நான் நினைக்கையில், எனக்கு ஜீவன் தந்ததை நினைக்கையில் என் கண்கள் நிறைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் மீது நீங்க அன்பு கூர்ந்ததுனால தானப்பா உங்க அன்பை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சேர்ந்து பாடி அந்த அன்பை வெளிப்படுத்துவோம். பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது, பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகிறதே. ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் பாவியம் என்னை மீட்டிட, பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது, பாவியம் என்னை மீட்டிட இயேசு கால்வரியில் தனது ஜீவன் தந்ததை நினைக்கையிலே கண்கள் நிறைகிறதே. ஜீவன் தந்ததை நினைப்போமா ஆண்டவரே? தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது, நாவும் போதாது, ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, உற்சாகமாய் பாடுவோம். நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கினது யாருக்காக? நமக்காக. அந்த சிலுவையில 3 ஆணிகளிலே தொங்கின அந்த அன்பை நினைத்து என் கண்கள் நிறைகிறதே. ஹல்லேலூயா. போய் பார்ப்போம். ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர்க்காய் என்றோ, ஆணிகள் கால்களில் அடிக்கப்பட்டது என் பேர்க்காய் அன்றோ. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. சிலுவையின் அன்பை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. தெய்வம் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது, நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. எவ்வளவோ நன்மைகளை செய்தீரையா, எவ்வளவோ இரக்கங்களை செய்தீரையா, எவ்வளவோ தயவு செய்தீரையா. நாங்கள் அதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில சிலுவையின் அன்பை நாங்கள் மறக்க முடியாது ஐயா. சிலுவையில கர்த்தாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின இடம். ஹல்லேலூயா. மரணத்தை ருசி பார்த்தார். யாருக்காக? நமக்காக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடுகளை சகித்துக் கொண்ட அந்த அன்பை நினைத்து என் கண்கள் நிறைகிறதப்பா. எனக்காக பரிதவம் கொண்ட தேவன், எனக்காக பரிதவித்தீரே ஆண்டவரே. நான் நிந்திக்கப்பட்டு நிற்கையில், எனக்கு தாங்க யாரும் இல்லாத நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை தாங்கினதை நான் நினைக்கிறேன். அந்த தேவனுடைய அன்பை நினைப்போம், அவருடைய தயவை நினைப்போம். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா, நாங்கள் தொடர்ந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாளில ஊழியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஊழியர்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய ஐக்கியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய தேசத்தில் நம்முடைய சாட்சியின் வாசனை வீசும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஊழியங்கள் மேல இறங்கும்படியாக. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த போது, ஓ வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம ஐக்கியத்தின் மேல, நம்ம ஊழியங்கள் மேல, நம்ம விசுவாச பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் இந்த வாசனையானது இந்த தேசம் எங்கும் பரவி அநேகரை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வர ஒரு சாட்சி உள்ள ஒரு சபையாக, ஒரு சாட்சி உள்ள ஒரு சகோதரனாக, சாட்சி உள்ள ஒரு சகோதரியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். எங்க கர்த்தாவே, ஆண்டவரை நோக்கி பாருங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, எங்கள் ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்காக ஆண்டவரே, அந்த தேவனுடைய அந்த உன்னத ஆசீர்வாதம் ஊற்றப்படும்படியாக, உன்னத ஆசீர்வாதம் இறங்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி, இதற்காக பவுல் பிரதர் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். உன்னதரே மக்க நன்றி, உயர்ந்தவரே மக்க நன்றி, சமாதான பிரவே மக்க நன்றி, சர்வலோக அதிபதியே நன்றி ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அந்த உபவாச நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உபவாசம் செய்ய கிருபை செய்ததுக்காக நன்றி. இந்த உபவாச நாளில் அப்பா, எங்கள் ஊழியக்கார குடும்பத்துக்காக அப்பா, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே சோதரம் 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 சோதரம். உடைய வார்த்தை ஆண்டவரே சோதரம் மன்னா அப்பா, சோதரம் அதிகாலையில் பனித்துளியை போல புல்லிலை படுவதை போல கர்த்தாவே உடைய வார்த்தைகள் வர வேண்டும் ராஜா. இந்த வார்த்தைகள் அநேகர் கேட்கும் பொழுது கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதை போல மெய்யான தேவன் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்ய பொருட்காக நன்றி. எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற எல்லா தீய செய்திகளையும் ஆண்டவரே சோதரம் சக்திகளையும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. வானமண்டல பொல்லாத சேனைகள் கர்த்தாவே சோதரம் முறியடிக்கப்பட்டு கர்த்தாவே சோதரம் எலும்பி பிரகாசி உண்மையில் ஒளி வந்தது. இருளப்பா பூமியின் காரூர் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதைப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னதே அப்பா சோதரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உன் சந்ததியின் மேல் அப்பா சோதரம், என் ஆவி உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் பொருட்கள் நடுவிலுள்ள நீர்கால்கள் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல எங்கள் ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் வளர வேண்டும் ராஜா. அப்பா சோதரன் அந்த மகிமையை இறங்குவதற்காக நன்றி அப்பா. அந்த அக்கினி மேகஸ்தம்பத்தில் இறங்கி அப்பா சோதரம் ஊழியக்காரை நிரப்பி ஆண்டவரே வல்லமை இறங்குவதற்காக நன்றி. அபிஷேகம் இறங்குவதற்காக நன்றி. சகல சோர்வின் ஆவி நீக்கி அந்தகார கிரியை செய்கிற எல்லா தீய சக்தியிலும் முறியடிக்கப்படுவதற்காக நன்றி ராஜா. உனக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னதை போல அப்பா சோதரன் என்று பேதுரு அப்பா பிரசங்கிக்கும் பொழுது ஆண்டவரே சோதரம் சத்தியத்தை அறிந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை போல இன்றும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரே அந்த வார்த்தை இப்பொழுதே வானத்திலிருந்து அப்பா உடைய அக்கினி மகியமாக எங்கள் ஊழியக்காரர் மேல் வர வேண்டும் ராஜா. அப்பா சோதரம் சோதரம் சோதரம். இந்த ஆத்மநேசர் சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ கர்த்தாவே எங்கள் தலைமை புதகருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்தும். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொன்னதை போல அப்பா சோதரம் அந்த ஊழியத்தை நீ மண்பலங்காக ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய ஊழியக்காரர்களை நீ தருவதற்காக நன்றி, தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. சோதரம் சோதரம் சோதரம். உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். அன்று மோசையோடு அக்கினியோடு நீ பேசினதை போல என்று அந்த அக்கினி நடுவிலே உடைய வார்த்தை வரட்டும். மெய்யான தேவன் இயேசு ஒருவரே என்பதை அறிந்து கொள்ள இயேசுவின் நாமம் இல்லாமல் ரட்சிப்பில்லை, இயேசுவின் நாமம் இல்லாமல் விடுதலை இல்லை, இயேசுவின் நாமம் இல்லாமல் கட்டுக்கள் உடைக்கப்படுவதில்லை. அந்த இயேசுவின்
நாமத்தை அறிக்கையிடுகிற எங்கள் ஊழியக்காரர்களை இந்த கோயம்புத்தூர் பகுதியிலே வல்லமையாக பயன்படுத்தப்படுவதற்காக நன்றி. சகல தீய சக்திகளும் எதிர்க்கிற சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக ராஜா. உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு பிரகாரம் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை ஆசிர்வதியும் பலப்படுத்தும். நம்முடைய இரத்த கோட்டையில் அப்பா யோபுவை எப்படி வேலி மறைத்து கொண்டிரோ அதுபோல சோதரன் எங்கள் ஊழியக்கார குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே எழும்பி நின்று கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் இன்னொரு காரியத்திற்காக கூட ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே வேதத்தில் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பரிசுத்தவான்களை வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. விசேஷமாய் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலேயும் நீங்கள் அறியப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற ஜனங்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று ஹல்லேலூயா அறிக்கை செய்யும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கும் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவரை இல்லாமல் வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தர் ஹல்லேலூயா அந்த தேவன் நாம் அவர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் நாம் ஏறெடுக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய காரியத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். நம்பிக்கையோட சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தோம் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நான்
வருவர். வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நீர் பாய்ச்சி காப்பாற்றி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா நீர்கால்களாய் இருந்தவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் விசுவாசத்தோடு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தோம், உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற இயேசுவுக்கே. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றுகிற வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நீர் எங்களை நடத்தும்படியாக ஒவ்வொரு மாதமும் உடைய ஊழியர்களை கொண்டு எங்களோடு பேசுகிற வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளுக்காக நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாட்களில் அறியப்பட்ட ஜனமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று புறஜாதிகள் நம்மை காண்கிறவர்கள் அறிக்கை பண்ணும்படியாக ஈசாக்கை கண்டவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அதே போல இந்த ஆசீர்வாதமானது, கர்த்தருடைய ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களில், நம் நபர்கள், விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அது இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் பாருங்க, கர்த்தருடைய பெட்டி இருந்த நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3 மாதங்கள் அவருடைய வீட்டை மிகவும் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் வரும்படியாக, இனி ஒரு சாபமும் இராது என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா சாபங்களும் நம்மை விட்டு விலக வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் இறங்க வேண்டும். ஜெபிப்போமா? பாரத்தோட கண்ணீரோட ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இதற்காக அமுதா சகோதரி ஜெபிக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். பாரத்தோட ஜெபிங்க, கண்ணீரோட ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மே சோதிக்கிற மே சபா மே துதிக்கிற ராஜா, இந்த பவாச நாளிலே கத்தாவே எங்களை கூடி செபிக்க கிருபை பாராட்டினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மே சபா, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கத்திரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னீங்களே சபா. அந்த வார்த்தையின்படியாய் இந்த உபவாச நாளிலே கத்தாவே நாங்கள் நோக்கி கூடி வந்திருக்கிறோம். ஏசப்பா, எங்கள் தேவன் எங்களுக்கு இறங்கும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி கத்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக செபிக்கிறோம் கத்தாவே.
கத்தாவே நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை புறஜாதியர் அறிந்து கொள்ள நிற்கிறவே பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எங்கள் சபை விசுவாசி குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே ஏசப்பா சொதிக்கிறோம் அறியப்பட்ட ஜனங்களாய் தேவன் மாற்றும்படியாக செபிக்கிறோம். கத்தாவே நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணு சொன்ன வேத வார்த்தையின்படியாக கத்தாவே இந்த மாதத்திலே ஏசப்பா அந்த வார்த்தையின்படியாக எங்கள் சபை விசுவாசி குடும்பங்கள் அப்பா எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஏசப்பா ஈசாக்கை ஆசீர்வதித்து தெய்வனே 100 மடங்கு அறுவடையை அப்பா நீ கொடுத்தது போல இந்த நாளிலே கத்தாவே அப்பா நீ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தாவே எங்கள் சபை விசுவாசி குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். கத்தாவே நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் எங்களை அறிகிறோமே ஏசப்பா சோதிக்கிறோம். நீ மனம் மாற மனுஷன் அல்ல அப்பா பொய் சொல்ல மண்ணு புத்திரன் அல்ல என்று உங்களை பார்க்கிறோமே ஏசப்பா. நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உங்களை கை விடுவதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா இந்த மாத வாக்கு தத்துவத்தின் படியாய் கத்தாவே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த மாதம் அப்பா நிறைவுக்கு கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ள நிற்கிறவே பாராட்டும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கத்தாவே எங்கள் சபை விசுவாசி குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். கத்தாவே நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏசப்பா. நாங்கள் எந்த விதத்திலும் கத்தாவே நாங்கள் ஆசீர்வாத குறைவு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது ஏசப்பா சோதிக்கிறோம். கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றும்படியாக செபிக்கிறோம். அநேகருக்கு கத்தாவே நாங்கள் அறியப்பட்ட ஜனங்களாய் அந்த ஆசீர்வாதத்தை இந்த 10வது மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து அந்த வாக்கு தத்தங்கள் எங்களை படிக்கும்படியாக உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கத்தாவே அப்பா சோதிக்கிறோம். கத்தாவே துதிக்கிறோம். அப்பா நீ ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு மோசையோடு இருந்த தேவன் இந்த 10வது மாதத்திலே அப்பா நீ கொடுத்த வாக்குத்தத்தின் படியா எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து கத்தாவே அப்பா சோதிக்கிற ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கத்தாவை சரீரக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் எல்லா விதத்திலும் கத்தாவை எங்கள் சபை விசுவாசி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றும்படியாக செபிக்கிறோம். இந்த உபவாச நாளிலே இந்த அபிஷேகத்தை கத்தாவை ஒவ்வொரு மேலும் என் தேவன் ஊற்றப்படும்படியாய் உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கத்தாவே அப்பா நீ கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே இந்த மாத இறுதிக்குள் கத்தாவே நாங்கள் அந்த அப்பா சுதந்திரித்துக் கொள்ள நீ கிருபையை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கத்தாவே அப்பா சோதிக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தின் படியாய் கத்தாவே அப்பா நீ இந்த வாரம் முழுவதும் கொடுத்த அந்த வார்த்தையின் படியா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபையை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கத்தாவே நீர் எங்களோடு இருக்கிறது என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கத்தாவே எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தேவன் கொடுத்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சோதரம் நடத்தும் ஆசீர்வதி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் கிருபையாக நம் ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே முழங்கல் படியிட்டு ஹல்லேலூயா தொடர்ந்து நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. திருமண தடைகள் ஹல்லேலூயா இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து அவர்கள் கர்த்தரால ஹல்லேலூயா விடுவிக்கப்பட வேண்டும். அந்த தடைகள் நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் அன்பு தேவனுடைய பிள்ளை வியாதிகள் பலவீனங்கள் நோய்களில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் நம்மிடத்தில் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. பல விதத்தில் சரீரம் அது பாருங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து தவிக்கிறார்கள். படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிட்னி ஃபெயிலியர் எத்தனையோ பேர் இந்த நாட்களில் ஹல்லேலூயா நாம் செபிப்போம். வியாதியஸ்தர்கள் ஹல்லேலூயா அவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் விடுதலைக்குள்ளாய் நடத்தும்படியாக ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் கேட்போம். அதுபோல திருமண தடைகள் ஹல்லேலூயா அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து நம் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களில் ஏற்ற வரன்களை கொடுத்து ஹல்லேலூயா அநேகர் இந்த காரியத்தில் சரியான கணவர்கள் அமையாததுனால சரியான மனைவி அமையாததுனால எத்தனையோ குடும்பங்கள் தகர்ந்து போயிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் இல்லாமல் சிதறி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. பொறுப்பில்லாதமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கிற கணவர்கள், இஷ்டத்துக்கு நடக்கிற மனைவி ஹல்லேலூயா குடித்து வெறித்திருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா நமக்கு நல்ல வரன்களை கர்த்தர் அமைத்து தர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம், கருத்தாக ஜெபிப்போம்.
ஆண்டவரே இந்த 2 காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஆண்டவரே நீர் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக லிசி சகோதரி ஜெபிப்பாங்க. நாம் அவர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா. இப்பொழுதும் அப்பா ஹல்லேலூயா வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா, அநேகர் கர்த்தாவே பலவிதமான வியாதிகளால் கர்த்தாவே அவஸ்தைப்படுகிறார்கள். அப்பா என் தேவன் மனம் இரக்கமுள்ள தேவன் அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா, இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேகர் அப்பா எங்களிடத்தில் விண்ணப்பத்தை தருகிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா, அநேக வியாதிகள் அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே எழுந்து நடக்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறவர்கள் உண்டப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா, பலவித வியாதிகளால் கர்த்தாவே அநேக வேதனைகளோடு இருக்கிறவர்கள் உண்டப்பா. என் தேவன் அப்பா கர்த்தாவே நிர்தயவாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் என் தேவன் கர்த்தாவே தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டப்பா அநேகருக்கு விடுதலை கொடுத்த தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, இன்னும் கர்த்தாவே அநேகரை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே. ஹல்லேலூயா, அநேக கர்த்தாவே புண்களால் அவதிப்படுகிறவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா, கை கால் வராமல் கர்த்தாவே எழுந்து நடக்க முடியாதவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா, என் தேவன் கர்த்தாவே தயவாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே, நீ ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் உண்டப்பா. ஹல்லேலூயா, எங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின்படி அப்பா நீ ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் அப்பா நாங்கள் பாரத்தோட தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீர் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருகிற தேவன் கர்த்தாவே. எங்கள் ஜெபம் கர்த்தாவே அநேகருக்கு விடுதலை தரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா. ஹல்லேலூயா, இந்த நாட்களிலும் அப்பா என் தேவன் தயவாய் இறங்கி அநேகருக்கு விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே, எங்கள் சபையின் குடும்பங்களிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா பலவீனங்களாய் இருக்கிறவர்கள் உண்டப்பா. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே, புத்தியில் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா, என் தேவன் தயவாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா, கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா அப்பா, நீர் தயவாய் இறங்கி விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, எங்கள் சபையில் அப்பா நாங்கள் சாட்சிகளை கேட்கும்படியாக என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் அப்பா இந்த நாள் அநேகருக்கு விடுதலை நாளாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, என் தேவன் தயவாய் இறங்கி விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல அப்பா ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் அப்பா ஹல்லேலூயா, எங்கள் ஜெபங்களை கேட்ட அப்பா ஹல்லேலூயா ஏற்ற வரன்களை என் தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய சித்தத்தின்படி என் தேவன் கர்த்தாவே ஹல்லேலூயா வாழ்க்கை துணைகளை அமைத்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஈசாக்குக்கு ஏற்ற துணையை கொடுத்த தேவன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஆசீர்வதித்த தேவன் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என் தேவன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் எல்லா தடைகளையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, அவர்கள் உள்ளத்தின் வாஞ்சையின்படி அப்பா தேவனை பயப்படுகிற வாழ்க்கை துணைகளை என் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா, எல்லா தடைகளையும் என் தேவன் மாற்றும் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே கர்த்தாவே பேர் பேராக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் தயவாய் இறங்கி கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் கர்த்தாவே கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு சந்தோஷிக்கும்படியாக என் தேவன் தயவாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா, என் தேவன் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவே இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தில் உள்ள தடைகளை எல்லாம் என் தேவன் மாற்றும் அப்பா. அப்பா ஹல்லேலூயா, என் தேவன் தயவாய் இறங்கும் அப்பா கர்த்தாவே. எங்கள் ஜெபங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா என் தேவன் கேட்டருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு பயந்து கர்த்தாவே தேவன் கொடுக்கிற வாழ்க்கை துணையை கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே அடையும்படியாக அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா ஹல்லேலூயா, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே என் தேவன் இறங்கி கர்த்தாவே ஏற்ற வாழ்க்கை அமைத்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கிருபையாக நம் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா கிருபையாக ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே பலவிதமான பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்து கர்த்தாவே சாட்சியாக நீர் மாற்றும். அதுபோல திருமண காரியங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்து கர்த்தருடைய நாமம் அதனால் மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒன்று மாத்திரம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நாம் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஆமென். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. எவ்வளவு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ மரண கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். எத்தனை வியாதிகளை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். எத்தனை தரித்திரங்கள் போராட்டங்கள். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்த நம்மை விடுதலையாக்கின தேவனை நாம் மறக்க கூடாது. நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றின்னு சொல்லி பாடுவோம். கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில தலை குனிந்து நெருக்கப்பட்டு ஹல்லேலூயா அவமானங்களை சகித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த தாழ்மையில நமக்கு இறங்கி வந்து நமக்கு உதவி செய்த அந்த தேவனை நினைத்து பாடுவோம். தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயாபரரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி,
உமக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தகப்பனே, நான் நிற்பதும் நிர்மூலமாக உங்க கிருபதானப்பா, உங்க கிருபதான், உங்க கிரு வேற ஒண்ணும் நம்மளை பாதுகாக்கல, உங்க கிருபதான், உங்க கிருபதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. அடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே மழையின் நிமித்தமாக ஹல்லேலூயா, இந்த ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் பக்கம் மரித்திருக்கிறார்கள். இயற்கையினால் வருகிற இந்த சேற்றங்கள், அதிலிருந்து கர்த்தர் கிருபையாய் இறங்கி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஹல்லேலூயா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேசத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் பாதுகாப்பு உண்டாகும்படியாக நம்ம இந்தியாவுக்காக ஜெபிப்போம். அழிவிலிருந்து கர்த்தாவே பலவிதமான மரணங்கள், இந்த கொள்ளை நோய்களிலிருந்தும் கர்த்தர் கிருபையாக அவர்கள் எல்லாம் காப்பாற்றும்படியாகவும் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவனுடைய அதை தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இப்போது நம்ம பாரத்தோடு ஜெபிப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயற்கையினால் வருகிற அழிவுகள் ஹல்லேலூயா, ஆண்டவரே கிருபையாய் நீர் இறங்கும் என்று சொல்லி, மழை மாத்திரமல்ல வேற எதுவானாலும் சரி, வியாதிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படியாக ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த மழை ஆண்டவரே எங்களுக்கு தேவை. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது நிமித்த அழிவுகள் வராதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் இறங்கும்படியாக ஆண்டவரே நீர் தயவு பண்ணும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த இயற்கையின் சீற்றங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, தேசத்தில் ஜனங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் தேசத்தின் மேலே ஹல்லேலூயா கிருபை வைக்கும்படியாக ஜெபிப்போமா. அதற்காக தெபோரா ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஜெபிப்போம். கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே சப்பா ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே அப்பா பிதாவே ராஜாவே சப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறாங்க தாவே ஏசப்பா அந்த உபவாச நாளில் கூட கத்தாவே நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கக்கூடிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஏசப்பா இந்த வேளையில கூட கத்தாவே ஏசப்பா உடைய கிருபையின் கரம் கத்தாவே எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து கத்தாவே ஒரு விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய கத்தாவே இந்த பாக்கியத்தை கொடுத்தீங்க, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேளையில கூட கத்தாவே தேசத்திற்காய் ஜெபிக்கிறங்க தாவே, தேசத்தில் வருகிற அழிவுகளுக்காய் ஜெபிக்கிறங்க தாவே. நீரே ஒருவசியாய் கத்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஏசப்பா ஆந்திர மாநிலங்களில் கூட கத்தாவே ஏசப்பா மழையினால கத்தாவே அநேகர் கர்த்தாவே ஏசப்பா மரணத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே, தயவாய் கர்த்தாவே ஏசப்பா நீரே அப்பா பிதாவே தேசத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கர்த்தாவே ஏசப்பா விக்கிரக ஆவிகளெல்லாம் முற்றிலுமா எரிக்கப்பட்டு கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்கு கர்த்தாவே நீர் சேமத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறங்க தாவே. ஒரு ஆத்மா மனம் திரும்புவது மூலமாய் கர்த்தாவே நீர் அந்த தேசத்தை அழிப்பதில்லை என்று சொன்ன அந்த வசனத்தின்
வார்த்தையின்படியாய் கர்த்தாவே ஆவியானவரே நீரே ஒரு விசையாய் கர்த்தாவே இந்த மழையினால கர்த்தாவே மீண்டும் மீண்டுமாய் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே அப்பா தேசத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் கொடிய கர்த்தாவே இயேசப்பா எல்லா பாவங்களை கர்த்தாவே நீர் முற்றிலுமா நீர் நீக்கி கர்த்தாவே தயவாய் ஒரு விசையா நீர் மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா நீரே தயவாய் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் அப்பா உம்முடைய இரக்க கடந்து வரட்டும் உம்முடைய அன்பு கடந்து வரட்டும் அப்பா கர்த்தாவே ஜனங்களை கர்த்தாவே அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறானே அப்பா நீரே கர்த்தாவே இயேசப்பா இந்த நாளிலே எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே மோசே எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபித்த போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது அதே போல கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இயேசப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே இந்த தேசத்திற்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீரே தயவாய் எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே ஆவியானவரே ராஜாவே இயேசப்பா நீரே கர்த்தாவே கண்ணோக்கி பார்த்து இயேசப்பா எல்லா கொடிய கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்கள் முற்றிலுமா அழிக்கப்பட என் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் அந்த நோய்கள் வருவதற்கு கர்த்தாவே அப்பா பிதாவே எங்களுடைய தேசத்துல எந்த அக்கிரம பாவங்கள் இருந்தாலும் தயவாய் நீர் மன்னிங்க குடியின் ஆவிகளை கர்த்தாவே முற்றிலுமா நீர் மாற்றுங்க கர்த்தாவே மனிதர்களுக்கு கர்த்தர் உணர்வின் ஆவிகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா நீரே ஜனங்களுக்கு உணர்வுகளை கர்த்தர் கொடுங்கப்பா உணர்வின் ஆவிகளை கொடுங்க உணர்வற்ற ஜனமா இருக்கக்கூடாது கர்த்தாவே உணர்வின் ஆவிகளை கர்த்தாவே நீர் கொடுத்தப்பா தேசத்தில் உள்ள பாவங்களை மன்னிக்க வேண்டுமா அடித்த அந்த அன்பை ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து கர்த்தாவே உம்மண்டைக்கு மனம் திரும்பி கர்த்தாவே இசப்பா அந்த பாவங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே தேசத்தில் உள்ள அழிவுகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுங்க மழை நாள கர்த்தாவே ஜனங்கள் அழியாதபடி கர்த்தாவே வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே எப்படி நினிவே ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது வருவதானே கர்த்தாவே கேள்விப்பட்ட உடனே எப்படி ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அப்பா உபவாசித்து ஜெபித்தார்களோ அதே போல எங்களுடைய தேசத்து ஜனங்கள் உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் தாமே வாசல்களை இயேசப்பா நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறங்க தாவே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறீங்க நீர் பதிலை கர்த்தர் தந்தாப்பா நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்க தொடர்ந்து கர்த்தரங்களை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தைக்காக அன்றைய வார்த்தையை கேட்டு இந்த நாட்களிலே தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த நாளில் இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும் என்று நத்தானியேல் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நல்லவர் கர்த்தாவே மே துதிக்கிறோம் சோத்ரம் 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 சோதரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா இந்த இயேசுப்பா நாளிலும் கூட வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா வார்த்தையின் பற்றி நினைப்பா ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா வார்த்தையை கேட்கிற இயேசுப்பா ஒவ்வொருவரையும் நினைப்பா சோத்ரம் சோத்ரம் அதன்படி நடக்கும் இயேசுப்பா அதற்கு இயேசுப்பா கீழ்ப்படைந்த இயேசுப்பா சோத்ரம் சோத்ரம் இயேசுப்பா கொடுக்குற வார்த்தைக்கு இயேசுப்பா பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் இப்போ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா பாஸ்டரை வளப்படுத்துங்க கர்த்தாவே இயேசுப்பா வார்த்தை கொடுக்குற பாஸ்டர் இயேசுப்பா நினைப்பா மூடி மாதிரி பாதுகாத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே இயேசுப்பா வார்த்தையின் பதில் இயேசுப்பா நினைப்பா எங்களுக்கு இயேசுப்பா என்ன வார்த்தை இயேசுப்பா கொடுக்க சித்தமாக இருக்கிறீர்கள் இயேசுப்பா இயேசுப்பா ஊழியக்காரன் உள்ள இயேசுப்பா நினைப்பா வெளிப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா சோதரம் சோதரம் இயேசுப்பா இந்த இயேசுப்பா வார்த்தை கிடைக்காதவர்களுக்கு இயேசுப்பா இந்த இயேசுப்பா ஆன்லைனில் இயேசுப்பா மூலமாக இயேசுப்பா சோதரம் அவர்களுக்கு இயேசுப்பா போய் சென்று இயேசுப்பா இந்த இயேசுப்பா வார்த்தை கிடைக்க நினைப்பா கிரச்சிங்க கர்த்தாவே இயேசுப்பா அதே போல இயேசுப்பா சோதரம் ஊழியக்காரரை இனி பலப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா வார்த்தையின் பதில் இயேசுப்பா உடைய இயேசுப்பா கிருபையின்காரன் ஊழியக்காரரோடு இருக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எங்கள் ஜெயம் பிதாவே ஆமென் கர்த்தர் கிருபையாய் நம் ஜெபத்தை கேட்டபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கர்த்தாவே இடைபடும் உடைய வார்த்தையின் மூலமாய் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் உட்காருங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அநேக காரியத்திற்காக பாரப்படுங்க, ஜெபிங்க.
விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நன்மை செய்கிறவர். கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த நாட்களில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 78வது சங்கீதத்தில் அதில் நீங்கள் 40வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, நினையாமல் போனார்கள். இந்த நாட்களில் கவனிங்க. ஹல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு எத்தனை தரமோ வனாந்தரத்தில் பாருங்க, இந்த ஜனங்க கோபம் முட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை நடத்தினதை, அவங்களுக்கு செய்த அந்த இரக்கத்தை அவங்க என்ன செய்யலை, நினையாமல் போனார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்திற்காக அவங்க பிரயாசப்படும் போது, தேவனிடத்தில் அந்த காரியத்திற்காக வரும்போது, தேவனிடத்தில் அந்த காரியம் வாய்த்தால் மீண்டும் அடுத்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், ஏற்கனவே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ நமக்கு விசுவாசம் நமக்குள்ளே வளரதான் செய்யணும். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அவர் செய்த அதிசயங்களை, நன்மைகளை நினையாமல் போனார்களா? இல்லை கவனிங்க. 40வது வசனம், எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு என்ன செய்தார்களாம், கோபமூட்டி அவாந்தர வெளியிலே அவரை என்ன செய்தார்கள், விசனப்படுத்தினார்கள். கர்த்தரையே என்ன செய்தார்களாம், கோபமூட்டி அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்களா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கவனிங்க. விசனப்படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்களா? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த நாட்களிலே இந்த தேவனை, இந்த கர்த்தரை, ஹல்லேலூயா, நாம் விசனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. இந்த உபவாச நாளிலே வந்திருக்கிற நாம் தேவனுக்கு நம்முடைய கிரியைகள், ஹல்லேலூயா, மகிழ்ச்சியை கொண்டு செல்லுகிறதா, அல்லது அவரை விசனப்படுத்துகிறதா, அவரை மட்டுப்படுத்துகிறதா? அவரை பரீட்சித்து பார்க்கும்போது அவரை நாம் என்ன செய்கிறோம், மட்டுப்படுத்துகிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. அநேக காரியங்களில் தேவன் இதை செய்வாரா மாட்டாரா, அவர் நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று தேவனை என்ன செய்கிறோம், பரீட்சித்து பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி பரீட்சித்து பார்க்கும்போது இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்கிறார்களாம், மட்டுப்படுத்துறான்னு சொல்லப்பட்டு. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே இதற்கெல்லாம் காரணம் என்ன, அந்த 42வது வசனம் தான். ஹல்லேலூயா. அதை தெளிவாக ஆண்டவரே சொல்றாரு. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனதுதான். நம்ம வாழ்க்கையில் ஜெபிச்சிருப்போம் நிறைய காரியத்துக்காக, அப்படிதானே? ஆமா இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஜெபிச்சிருப்போம், நிறைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம், நிறைய பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கும் அதை நினைத்து நன்றி சொல்லுகிற அனுபவம் நமக்கு இருக்கா? அல்லேலூயா. போராடி கேட்டிருப்போம், பல நாளாக உபவாசித்து கேட்டிருப்போம், பல நாட்களாக ஊழியக்காரர்கிட்ட சொல்லி வீட்டில் உபவாசம், சபையில் உபவாசம். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பின்பு அதை நினைச்சு நன்றி சொல்லியிருப்போமான்னு கேட்டா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிந்தித்து பாருங்க. எதனால இந்த தேவனை விசனப்படுத்தினார்கள், எதனால அவரை மட்டுப்படுத்தினார்கள், எதனால தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள் என்று சொன்னால், தங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை அவங்க என்ன செய்யல, வாயை திறந்து சொல்லுங்க, நினையாமல் போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து கேட்டா தேவன் உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்யிருக்காரு கேட்டா உங்களால கடகடான்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க.
நாம செய்த நன்மைகளை மறந்துடுறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை மறவாமல் நினைக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அன்பு தேவனுடைய பிள்ளை அவர் கணக்கு வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த தேவனை மட்டுப்படுத்தவும் விசனப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா, 2 காரணங்களை சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. ஒன்று என்னன்னா, அவர்கள் தேவனை என்ன செய்யல, அவர் செய்த நன்மைகளை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளை நினையாமல் போனார்கள். அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதில் 39வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நினைவு கூர்றார், இவங்க ஏன் என்ன விசனப்படுத்துகிறாங்க, இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை ஏன் மட்டுப்படுத்துகிறாங்கன்னா 2 காரியங்களை அவர் சொல்றார். ஒன்று, அவர்கள் மாம்சம் என்றும், அவர்கள் யாரும் இல்லை, ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவங்க எப்படி இருந்தாங்க? மாம்சத்துக்குரிய சிந்தையிலே இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? செய்தியோடு இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. நம் தேவன் இந்த நாட்களில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஜனங்கள் தேவனை விசனப்படுத்தினதுக்கு காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவனை மட்டுப்படுத்துகிற காரியம் நம்ம வாழ்க்கையில வருமானால் அதற்கு 2 காரணங்கள் தான் உண்டு. ஒன்று, நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று, நாம் செய்த நன்மைகளை நினையாமல் போவது. யோசித்து பாருங்க. மாம்சம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்குமானால் மாம்ச சிந்தை மரணம். ரோமர்ல சொல்றார். இன்னைக்கு இந்த மாம்சம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுக்கணும். இந்த மாம்சத்தை சிலுவையில் நம்ம அறையணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சுயத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்கிறதுனால தேவனை விசனப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனுஷனை பூமியில் உண்டாக்குனதுக்கு என்ன செய்தாராம்? மனஸ்தாவப்பட்டு விசனப்படுகிறார். அவர்கள் மாம்சம்னு நினைவு கூர்ந்தாரா? எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கிற ஜனமா இருந்தோம்னா அவரை நம்ம விசனப்படுத்த மாட்டோம், அவரை வேதனைப்படுத்த மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்ப்போம், ஆண்டவரே அன்றைக்கு என்ன அந்த பள்ளத்தாக்கில் என்னை தூக்கி எடுத்தீரே, அன்றைக்கு அந்த போராட்டத்தில் எனக்கு உதவினீரே, இன்றைக்கும் நீர் என்ன செய்வீர்? நிச்சயமா எனக்கு செய்வேன்னு சொல்லி நன்றி சொல்லி பாடுவாங்க, துதிப்பாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு ஜெயம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா நாளாகமத்தில் படிக்கிறோம், என்ன செய்தாங்க? லட்சக்கணக்கான ஜனங்க அவங்களுக்கு எதிராக வந்து அமலேக்கியர்கள்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க? கூடியிருக்கிறாங்க. இந்த கர்த்தர் யுத்தத்துக்கு போகும்போது அவர்களுக்கு முன்பாக அந்த யுத்தம் பண்ண போகிற அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக யாரை வச்சாரு தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறவர்களை. என்ன சொல்லி துதிச்சாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம எப்போது நம்ம இருதயத்தில் கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மைதான் செய்வார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறார், என்றைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை அந்த யுத்தத்துக்கு முன்பாக வைத்த போது, துதி செய்ய தொடங்கின போதே கர்த்தர் என்ன செய்தாராம்? எதிரிகளுடைய பாளையத்தில் போய் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி வெட்டுண்டு மடிய செய்தார். அல்லேலூயா. எப்ப நடந்துச்சு? துதி செய்ய தொடங்கின போது. நம்ம தேவன் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கிறோமா? வீடுகளை இதே போல நல்ல கைத்தட்டி ஒன்றாய் சேர்ந்து பாடுகிற அனுபவம் நமக்கு இருக்கா? இரவில பாடுவது அருளாம் இல்லையே? யோபுல வாசிக்கிறவங்கள இரவில கீதம் பாடுவது தேவன் கொடுத்த கிருபை, அருள், ஆசீர்வாதம். இரவில் நம்ம பாடி துதிக்கிறோமா? காலையில் அவருடைய கிருபைகளை பாடுகிறோமா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம தேவனை நம்ம விசனப்படுத்தாம இருக்கணும்னா, கர்த்தரை அன்பு தேவனுடைய பிள்ளை பரீட்சை பார்க்காம மட்டுப்படுத்தாம இருக்கணும்னா 2 காரியங்களை கவனமா இருக்கணும். ஒன்று, நம்மை விலக்கி மீட்ட நாட்களை, ஹல்லேலூயா, நமக்கு என்னென்ன காரியத்தில் எதிலெல்லாம் நமக்கு உதவி செய்து நம்ம ஆபத்தில் இருந்தபோது நம்மளை காப்பாற்றினாரோ, நம்மளை விடுவித்தாரோ, அதை நாம நினைக்கணும். ஹல்லேலூயா. இன்னொன்று, நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கணும், மாம்சத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்க எபிரேயர் 3வது அதிகாரத்துக்கு வருவீர்களே, ஆனால் அதுல 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. எபிரேயர் நடந்தது போல என்னை சோதித்து
பரீட்சை பார்த்து கிரியைகளை கண்டார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றார், ரெண்டு காரியங்களை சொல்றார். வழிவி போகிற ஜனம், அடுத்து ரெண்டாவது என்னுடைய வழிகளை அறியாத ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதனால நம்ம கோபம் உண்டாக்குறோம்? இஸ்ரவேல் ஜனங்க எங்க இப்போ நடத்தப்பட்டிருக்காங்க? செங்கடலுக்கு முன்பாக நடத்தப்பட்டிருக்காங்க. மோசேனால நடத்தப்பட்ட வழி என்னது? செங்கடல். இந்த செங்கடல்ல நல்லா கவனிக்கணும். இந்த தேவனை இவங்க கோபம் ஊட்டினதுக்கு காரணம் என்னன்னா, இங்க சொல்றாரு, ஒன்னு அவங்களுக்கு வழிவி போகிற இருதயம், இன்னொன்னு என்னவா, என் வழிகளை அவர்கள் அறியாதனால். செங்கடலுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? வழி வச்சிருக்கிறாரு. அது அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அவசரப்படுறாங்க. கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார். பார்வை நம்மளை இந்த வனாந்திரத்தில் நம்ம பிணங்களை எல்லாம் இங்க விளை வைக்க போறான். எகிப்துல இடம் இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க. யோசித்து பாருங்க. ஒன்று, நம்ம தேவனை விசனப்படுத்துகிற காரியங்கள்ல ரெண்டாவது காரியம், மூன்றாவது காரியம் வழிவி போகிற இருதயம், பின்வாங்குகிற இருதயம். மூன்றாவது, அவருடைய வழியை நாம் அறியாததுனால. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். நம்ம கர்த்தருடைய வழியை கேட்கணும். ஆண்டவரே, இப்படி எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குப்பா. இது மனுஷனுடைய கண், அப்படிதானே? நம்ம கண்கள் எல்லாம் எல்லாமே சொல்லுங்க அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிங்க கபிக்குள்ள கொண்டு போட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சு போய் இருக்குது. ஏன்னா அது எப்படி நமக்கு தெரியும் அது வெறி பிடிச்சிருக்குன்னு? எப்படி தெரியும்? அது சாப்பிடாம இருக்குன்னு எப்படி தெரியும்? தானியேலை குற்றப்படுத்தினவங்களை தூக்கி போடும்போது பாதி போகும்னவே கவ்வி என்ன செய்தான்? நொறுக்கிட்டான் எலும்புகளை. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அது வெறியோட இருந்திருக்கும், எந்த அளவுக்கு பட்டினியோட இருந்திருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த இடத்துல ஒரு வழியும் இல்லாத இடத்துல தூதன் போய் சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தாராம்? அல்லேலூயா. அக்கினிக்குள்ள நெருப்புக்குள்ள போட்டுட்டு சும்மா நெருப்பு படாம வெளியே வர முடியுமா? சிந்தித்து பாருங்க. தேவன் அங்க என்ன வச்சிருந்தாரு? வழி இருந்தது. அல்லேலூயா. நமக்கு தெரியுதா, ஐயோ நான் அவ்வளவுதான், அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து இன்னைக்கு நான் செத்துருவேன், ஐயோ விழுது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த பில்டிங் இடிந்து விழும் முன்னே அவருடைய கரம் உங்க மேல வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எனவே வழி இல்லையேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். செங்கடல், அன்பு தேவனுடைய பிள்ளை, கடல்ல பார்த்தீங்கன்னா சீசர்களை பாருங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? படகுல பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் எங்க தான் இருக்காரு? எங்க தான் இருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்களா அக்கினி சம்பமா மேக சம்பமா இருக்கிறார். அதே போல இந்த படகுல போயிட்டு இருக்கிறார். ஆனா என்ன வந்தது? பயங்கர கொந்தளிப்பு. தண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப படகுக்குள்ள வருது. அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன செய்ய போறோம்? மடிந்து போக போகிறோம். ஐயரே, எங்களை என்ன செய்யும்? காப்பாற்று, நாங்க மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுன்னு எழுப்புறாங்க. நல்ல கவனிங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று என்ன செய்தாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. பாருங்க, அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த இடத்துல பெரிய ஒரு அமைதல் உண்டாயிற்றான். என்ன உண்டாயிற்று? அப்போ இயேசு கிறிஸ்து அங்க வழியை வச்சிருந்தாரா இல்லையா? 5000 பேர் கூடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? புசிக்க 200 பணத்துக்கு பக்கத்தில் போய் கொண்டாலும் ஆகாது. யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருக்கிறதான சீசர்களுக்கும் மனிதர்களுடைய கண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வழி என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு சொல்ல தாம் செய்ய போகிறது அவர் அறிந்திருந்தபடினால கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யற? பந்தியில் உட்கார வைங்க, பட் இருக்கிறத கொண்டு வாங்கினார். பார்த்தீங்கன்னா 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கொண்டு கொடுங்கன்னு சொன்னாரு. எல்லாம் புசித்து அல்லேலூயா திருப்தியா புசித்தாங்களா. மீதம் எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூடைகள். நல்ல கவனிங்க. தேவன் செய்ய போகிற அந்த வழியை நாம அறிந்து கொள்ளாவிட்டால் நமக்குள்ள என்ன வரும்? அவரை கோபப்படுத்திடுவோம், அவரை விசனப்படுத்திடுவோம். எனவே இங்க பைபிள் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 காரியங்களை அங்க சொல்றாரு பாருங்க. ஒன்று, அவருடைய இருதயம் வழிவி போகக்கூடியதா இருந்தது. ரெண்டாவது, என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாததுனாலதான் எனக்கு கோபம் விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களுக்காக நம்ம பொறுமையோட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தேவனுடைய அந்த நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய செயல் நம்முடைய காரியத்தில் உண்டாக வேண்டும். பிரசங்கில சொல்றாரு. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, காணா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க?
திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல என்னுடைய வேலை இன்னும். அப்போ அந்த வேலைக்காக நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்கணும். கர்த்தருடைய வழி, கர்த்தர் செய்யக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்மளை கைவிட்டவே மாட்டார். அவருடைய வேலை வரும்போது அவர் வந்திருப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய வேலை வரும்போது மனுஷர் தான் அங்கே இருப்பாங்க, மனுஷர்கள் தான் நம்மளை சூழ்ந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலைன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. எப்போ நம்ம கர்த்தரை பார்த்து கூப்பிடுவோம்? இந்த பாக்கெட்டில் இருக்குது வர என்ன செய்ய மாட்டோம், அதுலேயே நம்ம எல்லாத்தையும் ஓட்டுவோம். அந்த பணம் காலி ஆனதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஆண்டவரே எனக்கு அடுத்த நேரத்துக்கு என்ன இல்லை, என்ன இல்லை? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இதான் மனுஷனுடைய நிலைமை. அன்பு தேவனுடைய பிள்ளை, இங்கே கர்த்தர் சொல்றாரு யோவான் 2வது அதிகாரத்தில், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன உடனே, ஸ்திரீயே என்ன வரவில்லை, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்ட உடனே மரியாள் என்ன சொல்லிச்சு? அதன்படி செய்யுங்கள் என்றால் அங்கே வைத்திருந்தது. பாருங்க, இப்பதான் அவருடைய வேலை வருது. கச்சாடி இருந்ததுனாலையும் ஒன்றும் நடக்காது, மரியாள் சொன்னனாலையும் ஒன்றும் நடக்கலை. இப்போ ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிக்கணும். அவர் வந்து அவருடைய நேரத்தில் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அந்த கச்சாடிகளை என்ன செய்ய சொன்னார்? தண்ணீரை நிரப்புங்க. அவ்வளோதான். நல்ல கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளை. இந்த வார்த்தைக்காக, இந்த நேரத்துக்காக நம்ம காத்திருந்தா போதும். அதற்கான பொறுமை நமக்கு இருந்தா நாம கர்த்தரை பரிசித்து பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. குறைவுபட்ட போது தான் வந்து சொன்னாங்க, அங்கே காலியாகிறதுக்கு முன்னே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த வேளை வந்தபோது செய்தார். அதே போல தம்முடைய வழிகளை அவர்கள் அறியாதபடினாலே அவருக்கு கோபம் ஓட்டினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து 11வது வசனம் படிச்சீங்கன்னா, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று பாருங்க. தொடர்ந்து படிச்சீங்கன்னா இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம். இப்போ இந்த தேவனுடைய வழியை அறியாதனால இவங்க என்ன சொல்லுவாங்க? தேவன் தேவன் சொன்னியே, கர்த்தர் கர்த்தர் சொன்னியே, உன்னை கைவிட்டுட்டார், அவ்வளவுதான். நம்ம தேவன் மரித்தாலும் அழுகுனாலும் மறுபடியும் உயிரோட எழுப்புகிறவர். அல்லேலூயா. இதை மறந்துடக்கூடாது நீங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் மரித்தாலும் சரீரம் அழுகி போனாலும் 4 நாள் ஆன சரீரத்தை என்ன செய்தாரு? மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரம் தான் செய்தாரா? உடைந்த எலும்புகள் அல்லேலூயா அங்கங்க குவியலா கிடந்துச்சு. தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? ஆண்டவர் அது உமக்கே தெரியும். அல்லேலூயா. இதை விட்டுருங்க, இது 4 நாள் அழுகி போன சரீரம், ஆனா எலும்புகள் தான் கிடக்குது. அப்படின்னா அந்த சதையெல்லாம் என்ன ஆயிட்டு? அரிச்சிருச்சு, எலும்பெல்லாம் நொறுங்கி போய் கிடக்குது. ஆனா கர்த்தர் அந்த பாருங்க தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ இப்ப என்ன செய்? தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எலும்புகள் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டிச்சு. அடுத்து என்ன உண்டாச்சு? நரம்புகள், ஹல்லேலூயா, சதைகள் உண்டானச்சு. உயிர் பெற்ற ஒரு சேனையாக எழும்பி நின்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்தாலும் வழி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எனவேதான் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக நின்று மரித்து போகிறீர்களோ, நிச்சயமாய் உயிர்த்தெழுதலில் முதல் பங்கு உங்களுக்கு தான். அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, எனவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த வழி வரும் மட்டும் நான் பொறுமையோடு இருக்கணும். அதனாலதான் யோபு சொல்றாரு, அவர் என்னை கர்த்தருக்கு மகிமை. அப்ப நம்பிக்கை அழியாது. நான் தான் செத்து போவேன், ஆனா என் கர்த்தர் சொன்னதுல மாறவே மாட்டார். எனவே அவர் என்னை கொன்று போட்டாலும் அல்லேலூயா அவர் மேல், ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கேன், அவ்வளவுதான். எனவே அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு தேவனை விசனப்படுத்துகிற காரியம், தேவனை பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய வழியை அறியாததுனால, அவருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்காததுனால, அவசரப்படுகிறதுனால இன்னைக்கு அநேகர் கர்த்தரை விட்டு என்ன செய்யிட்டாங்க தெரியுமா? விலகி அவிசுவாசப்பட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. மரித்தாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், அதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை நமக்கு நடந்தா விசுவாசம், நடக்கலன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க, தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களை லாசருடைய வாழ்க்கையில மறைச்சு வச்சிருந்தாரு. அவன் மரித்த செய்தி கேட்டும் என்ன செய்தார்? அதே ஊர்ல 4 நாள் இருந்துட்டார்.
ஐயோ இவன் மேல அன்பா இருந்தாரு, அப்படி இருந்தாரு, அங்கெங்கெல்லாம் அற்புதம் செய்தாரு, இவனை எழுப்பலையே. அவங்க சகோதரிகள் கூட ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், இடறி பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்த உடனே சொல்றாரு, அந்த சகோதரிகளை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் உன் விசுவாசம் எங்க, நான் முன்னமே உனக்கு சொல்லி தரலையா? நீ விசுவாசத்தோட. எப்போ விசுவாசம்? நம்ம உயிர் போற ஸ்டேஜ்ல. நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்றதை பாருங்க. தன் சகோதரன் என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று பாருங்க, என்ன கவனிங்க. என்ன ஆயிற்று? மரித்து போயிட்டார். மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. அந்த சகோதரிகள் இயேசுநாதர்கிட்ட ஓடி வர்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால், நான் உங்ககிட்ட சொல்லலையா, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, விசுவாசமா இருங்கங்கிறார். நம்மளை ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனுக்கிட்ட ஜெபம் பண்ண போச்சோன்னா கூட நமக்கு என்ன வர மாட்டேங்குது, நோயில், கேன்சர் வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, ஏதோ ஒன்று இருக்கட்டும், கொரோனா, எதுவாக இருக்கட்டும், அந்த மனுஷங்கிட்ட உயிர் இருக்குது அவங்ககிட்ட. ஆனால் நாம ஜெபிச்சு அவனை கொன்னே போட்டிருந்தோம். நம்ம விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. மரித்து போன நபரை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருங்க, தேவன் மேல விசுவாசமா இருங்க. அன்பு தேவனுடைய மரித்தாச்சுன்னு தெரியும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க, என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாருங்க, அவருடைய வழியை அன்பு தேவனுடைய மரித்தாலும் உண்டு என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எனவே அந்த கல்லறை இடத்துல போறாரு. ஆண்டவரே இப்ப என்ன செய்யும், நாருமே, என்ன செய்யுமா, நாருமேங்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த கல்லை விளக்குங்கன்னு சொன்ன உடனே பாருங்க, சத்தமா சொல்றார், உரத்த சத்தமா, லாசருவை வெளியே வான உடனே கட்டின சரீரத்தோட, அந்த சீலைகளினால கட்டப்பட்ட சரீரத்தோட யார் வெளியே வந்து நின்னா? லாசர். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வழியை நாம அறிந்தோம் ஆனால், அல்லேலூயா, நாம நிலைத்து இருக்கோம். நீங்க பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சிலதை சொல்லுவார். அதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. எலிசா வந்து கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு உள்ளவர், அவருக்கு நல்ல பார்வை இருக்கு, சரிதானா? எலிசா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது எலிசாவோட வேலைக்காரன் பேர் என்ன? கேசி. என்ன பண்ணா? பயந்து நடுங்கிறான். ஏன்னா இப்ப ஊரே என்ன செய்யுது, எதிர்த்து வருகுது, அவ்வளவு திரள் கூட்டம் ஜனம் வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவன் சொல்றான், நம்ம ஒண்டியா இருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லை, அவங்க கூட என்ன இருக்காங்க, நிறைய ஜனங்கள். விசுவாசம், எலிசாவுடைய தைரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சேனையை அல்லது கர்த்தருடைய பார்வை அல்லது தேவன் செய்கிற காரியங்களை அறிந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்போ அவருக்கு தெரியும் பின்னாடி என்ன இருக்குது, அக்கினி ரதங்கள் சுற்றிலும் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? அது மாத்திரமல்ல, அவங்க கண்களை என்ன ஆக்க போறாரு, குருடாக்க போறாரு. இப்ப வேலைக்காரனுக்கு இது தெரியல, பயந்து உண்டாவதா? அப்ப நம்ம அவிசுவாசம் அவருடைய வழியை தேவனுடைய பிள்ளை. இந்த வெளிப்பாடு உள்ள எலிசா தைரியமா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொன்னார், ஆண்டவரே இவன் கண்களை என்ன செய்யுங்கப்பா, கொஞ்சம் திறந்து காட்டுங்க. திறந்து பார்த்தா எலிசாவை சுற்றி என்ன இருக்குது, அக்கினி ரதங்கள், அப்படியே வான சேனை வந்து இறங்கி நிற்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனைகள் சுற்றிலும் இருந்தது. ஹல்லேலூயா. இதை கண்டபோது அவன் சொன்னான், இப்ப அவங்க கிட்ட இருக்கிறவங்களை விட பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் ஒரே ஆள்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நம்மோடு யார் இருக்கா, நல்லா கவனிங்க. சாரிபாத் விதவை இல்லையா, ஒரு பையனும் அந்த அம்மாவும். அவங்க நினைச்சிருக்கலாம் நம்ம இவ்வளவுதானே அப்படின்னு. ஆனா அந்த வீட்டுக்கு யார் போனா? கர்த்தர் சொல்றாரு, எலியாவை என்ன செய்யறாரு, நீ அந்த வீட்டுக்கு போகணுங்கிறார். இப்போ இந்த தீர்க்கதரிசிகளோட யார் இருக்குது, பரலோகத்தின் சேனை கூட இருந்துச்சா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த சூழ்ந்த பாதுகாப்பு, ஒரு ஊழியர்களுடைய அரவணைப்புக்குள்ள அந்த ஊழியர்களை கர்த்தர் வீட்டுக்கு அனுப்புறாருனானே, அந்த வீட்டை சுற்றிலும் என்ன வருது, ஒரு பாளையம். ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி ரதங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. எனவேதான் அன்பு தேவன், பயப்படாம தைரியமா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர்களை அவர் இந்த நாட்களில் அப்படி வைத்திருக்கிறார். எனவே இந்த வெளிப்பாடுகள் நமக்கு இருந்ததுன்னா, இந்த தரிசனங்கள் இருந்ததுன்னா, கர்த்தருடைய வழியை நாம அறிந்திருந்தோம்னா, நாம பயப்பட வேண்டியதே, அவிசுவாசப்பட வேண்டிய அவசியமே வரவே வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. எனவே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத
உங்களில் ஒருவனாகிலும் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த விசுவாசம் முடிவு பரியந்தம் இல்லை. அல்லேலூயா. எனவே அவருடைய சவங்கள் எங்க விழுந்ததாம்? வனாந்தரத்திலே விழுந்து போனது. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை குறித்து அன்பு தேவனுடைய கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் என்ன உண்டு? ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். காரணம் என்ன? தன் மனைவி சொல்லுது, தேவனை தூஷித்து என்ன செய்யும்? அவருடைய நாமத்தை தூஷித்து ஜீவனை விடுங்குது. பைத்தியக்காரி போல பேசுகிறாய். ஹல்லேலூயா. அந்த யோபு இல்ல, அந்த யோபு தான் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டால் நான் எப்படி இருப்பேன்? இன்னும் என் உயிரை எடுக்கல, எனக்கு என்னதான் வந்திருக்குது? என்ன வந்திருக்கு? அவருக்கு என்ன நோய் வந்துச்சு? என்ன நோய்ங்க யோபுக்கு? கொடிய புண்களும் குஷ்டம் போன்ற எல்லா நோயை கொடுத்திருந்தும் கூட அந்த யோபனுடைய நம்பிக்கை பாருங்க, எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார், இவ்வளவு வியாதி வந்திருக்குது, இதுலயும் நான் மறுதளிக்க போறது இல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாரா? என்ன உண்டு? பங்கு உண்டு. ஹல்லேலூயா. இதை நீங்க மறந்துடக்கூடாது. எனவே இன்று நம் தேவன் நம்மோடு சொல்லுகிற காரியம், அவர் உங்களை ஆசீர்வதிக்க, அவர் உங்களை வழிநடத்த, நீங்க ஒன்றை மாத்திரம், அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடுகளை கேளுங்க. அல்லது கர்த்தருடைய அந்த நேரம் வரும் வரை பொறுமையோடு என்ன செய்யுங்க? காத்திருங்க. பொறுமையோடு காத்திருக்காம ஒருத்தர் ராஜாவாக இருந்தவனே தள்ளப்பட்டு போனான். யாரு? சவுல். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சாமுவேல் சொன்னார், நான் என்ன செய்வேன்? நான் வருவேன், நீர் எனக்காக என்ன செய்யும்? காத்திரும். சொன்ன நாட்கள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சாமுவேல் கொஞ்சம் தாமதித்த போது அவசரப்பட்டு போய் என்ன செய்தான்? சாமுவேல் செய்ய வேண்டிய பலியை இவர் போய் செய்து முடிச்சிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாருங்க ராஜா என்கிற அந்த சாணத்தை அவன் இழந்து போக வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு கர்த்தரே என்னவா மாறினார்? சத்துருவாய் இருந்தார். எனவே இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களிலே பொறுமையாக இருந்து அவர் வழிகளை நீங்க அறிந்து கொண்டா உங்க மூலம் அவருக்கு விசனமும் வராது, அவரை மட்டுப்படுத்தவும் மாட்டீங்க. தேவனுடைய வழியை அறியாவிட்டால், தேவனுக்காக காத்திருக்கிற அந்த பொறுமை நமக்கு இல்லாவிட்டால் நாம் அவரை விசனப்படுத்த வேண்டி வரும், அல்லது அவரை பரீட்சித்து மட்டுப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம தேவனுடைய அந்த இளைப்பாறுதலை என்ன செய்வோம்? இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நீங்க அதிலே தொடர்ந்து படிச்சீங்கன்னா 16வது வசனம். யாவரும் கோபம் மூட்டினார்களா? மேலும் அவர்கள் பாருங்க பாவம் செய்தவர்களே அல்லவா. அப்ப தேவனை கோபம் மூட்டுவது, அவரை பரீட்சை பார்ப்பது பாவம். ஹல்லேலூயா. அப்ப பாவம் செய்தவர்களே, அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை. அப்ப கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் என்ன? வழுவி போகிற இருதயம் தேவனுடைய வழியை அறியாததுனால. 78வது சங்கீதத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நன்றி இல்லாதவங்களா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? நன்றி கிடையாது. அவர் செய்ததை மறந்துட்டாங்களாம். என்ன செய்தாங்களாம்? அடுத்து முதலாவது சொன்ன மாம்சம். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4 காரியங்களை நீங்க சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில உண்டு. இதை எல்லாவற்றையும் விலகணும், இந்த மாம்சத்தை விட்டு விலகணும். ஹல்லேலூயா. என்றைக்கும் மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நன்றி உள்ளவங்களா இருக்கணும். வழுவி போகிற இருதயம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியை நாம எந்த காரியத்தில் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஒண்ணுமே குழப்பமா இருக்கா? கொஞ்சம் உட்காருங்க, நல்ல ஆண்டவரிடத்துல போய் பாடி துதித்து இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவை தாருன்னு கேளுங்க. அப்பொழுது அந்த காரியம் நமக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க 78வது சங்கீதம் 30வது வசனத்தை படிச்சீங்கன்னா
அடுத்து 5வது அனுபவம் பாருங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் தங்கள் இச்சையை என்ன செய்யலையாம். அடுத்து அவருக்கு கோபம் ஊட்டுவதற்கு காரணம் என்னன்னா இச்சை. அல்லேலூயா. சாப்பாட்டில் இச்சை, பொருள் மேலே இச்சை, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்நிய ஸ்திரீகள் மேலே இச்சையில் விழுந்து போனாங்க இல்லையா? யோசித்து பாருங்க. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இச்சையினால 31ஆம் வசனம், தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அப்ப பாருங்க, விசேஷித்தவர்கள் கூட என்ன ஆயிட்டாங்க. காரணம் என்ன? இச்சை. இன்னைக்கு நம்ம இச்சைகளை வெறுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நமக்குள்ள வருகிற ஆசை, இச்சைகள், அன்பு தேவனுடைய பிள்ளை, அதை நாம வெறுக்க வேண்டும். இல்லைன்னா அந்த இச்சைகள் என்ன செய்யும் அப்படின்னா தேவனை பரீட்சை பார்க்க வைக்கும். அல்லேலூயா. நிறைய இடத்துல இடறல்கள் உண்டாகும். எனவே தேவன் பாருங்க, அப்போஸ்தலர்களை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்தின போது பவுல் பல இடங்களிலே உபவாசித்து இருக்கிறார், உண்மைதான். ஆனா பல இடத்துல பட்டினியோடு இருந்தார். அப்படின்னா சாப்பிடணும்னு நினைச்சிருக்காரு, ஆனா என்ன கிடைக்கல. ஆனா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு அந்த பாருங்க, இச்சைகளை எல்லாத்தையும் ஒடுக்கிட்டார். இந்த காரியத்தில் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும், தங்கள் சரீரத்தை ஜெயிக்கல, இந்த மாம்சத்தை ஜெயிக்கல. அதனால இப்ப என்ன நடக்குது? தேவனுக்கு கோபம் மூடும் அப்படி ஒரு காரியங்களை அவங்க செய்கிறாங்க. இச்சையினாலே தேவனுக்கு தேவ கோபத்தை உண்டாக்கி அழிந்து போகிறார்கள். விசேஷித்தவர்கள் கூட மடிய பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு அநேகர் விசேஷித்தவர்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன மாறல? இச்சைகள். 32வது வசனம், பின்னும் பாவம் செய்தார்கள். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும். அப்ப பின்னும் பின்னும் அவங்க பாவம் செய்ய காரணம் என்னன்னா இச்சை. இந்த இச்சை என்ன செய்யுதுன்னா கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அவரை நம்பாமல் போய்விட்டார்கள். 33, ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் பாருங்க, 40 நாள்ல போக வேண்டிய இடத்த 40 வருஷம் நாட்களை என்ன ஆக்கிட்டாரு? வருஷங்களை என்ன ஆக்கிட்டாரு? விருதாவாக்கிட்டாரு. என்ன ஆக்கிட்டாரு? புரியுத நான் பேசுறது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சீக்கிரத்துல நாம ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நாம 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும்போது அவனுக்குடைய எல்லாவற்றிலும் மேல என்ன வந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஜனங்க இந்த தேவனை மட்டுப்படுத்தி அவரை விசனப்படுத்தி இச்சைகளை வெறுக்காததுனால இன்னைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான அழிவுகள் பாருங்க, நாட்களை என்ன ஆக்கிட்டாங்க? விருதாவிலும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாயும் எனக்கு முன்னேற முடியல, ஒரு காரியம் நான் செய்ய முடியல, எனக்கு வருஷமே வேஸ்டா போச்சுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? எதனால நாட்களை விருதாவில் விட்டுட்டாராம்? இச்சை. ஒரு மனிதனுக்குள்ள இந்த இச்சை போகலன்னா அந்த மனிதன் ஒன்றையும் பிரயோஜனப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நாட்கள் என்ன ஆகும்? வருஷங்கள் ஓடிட்டே இருக்கும். ஐயோ, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, நான் ஒண்ணுமே பண்ணலையே. எதனால? இந்த இச்சைகளை வெறுக்காதனால. கர்த்தரே அதை செய்யறாராம். பாருங்க, நாட்களை விருதாவிலும் வருஷங்களை பயங்கரங்கள். ஹல்லேலூயா. பயங்கரங்கள் வரும். ஒவ்வொரு வருஷமும் போராட்டம், பிரச்சனை, தாங்க முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எதை வெறுக்கல? கர்த்தருக்கு மகிமை உண்டப்பா. 5 அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய காரியங்கள் உண்டு, நாம் செபிக்க போகிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல கவனிங்க. முதலாவது, நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். நன்றி இல்லைன்னா தேவனை விசனப்படுத்தி அவரை என்ன செய்வோம்? பரிசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது, நாம மாம்சமா இருக்கக்கூடாது. என்னவா இருக்கக்கூடாது? நாம ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. 3வது, வழுவி போகிற பின்வாங்கி போகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நிலைத்து இருக்கணும். 4வது, கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளணும். யாருடைய வழியை? கர்த்தருடைய. பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். பேதுரு பார்த்தீங்கன்னா கடலில் என்ன செய்தார்? ராத்திரியில் ஆண்டவர் நடந்து வர்றார். விடிய காலையில் கடல் மேலே அந்த இருட்டில் நடந்து வரதை பார்த்துட்டு எல்லாம் பூதம்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், அப்பா பயப்படாதீங்க, நான் தான்னு சொன்ன உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரை நீர் தான் என்றால் நான் என்ன செய்யணும்? இந்த கடலில் நடந்து வரும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னார். உடனே இயேசு சொன்னார், பேதுருவை நீ என்ன செய், நடந்து வாண்டார். பார்த்தீங்கன்னா உடனே அவன் இறங்கி என்ன செய்தான்? நடந்தான். அங்கே அவிசுவாசப்பட்டு மூழ்கிற நேரத்தில் ஏன் சந்தேகப்பட்டாங்கிறார். இந்த காரியத்தை வடகொரியாவில் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் மழை வெள்ளம் வந்திருக்கும் போது 2 சகோதரிகள் என்ன பண்ணாங்களாம்? இந்த தண்ணியில் நம்ம என்ன செய்யலாம்? நம்மளும்
நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணியில் போய் காலை வச்சு என்ன செய்தாங்க, அடிச்சுட்டு போய் மாண்டு போனார்கள், செத்து போனார்கள். இங்கே என்ன நடந்தது அன்பு தேவனுடைய பிள்ளை? கர்த்தர் அந்த பேதுருவோடு உறுதி செய்தார், நான் தான், நீ என்ன செய், நடந்து வா. அந்த கடல் மேலே நடந்து வான்னு சொன்னது யார? பேதுருவ. இப்போ இவங்களுக்கும் என்ன உண்டாயிருந்திருக்கணும்? தேவ சத்தம் உண்டாயிருக்கணுமா வேண்டாமா? அந்த இடத்துல நின்று ஆண்டவரே நாங்கள் போகலாமா வேண்டாமா, நீ சொன்னால் நாங்கள் போகிறோம், ஒரு சத்தம் வந்திருக்குது, அல்லது தேவன் பரிசுத்த ஆவினால ஏவி நீங்கள் நடங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது போல தேவனுடைய அந்த வழியை அறியாதம அவசரப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க விசுவாசத்தோட அதே இடத்துல நின்று இருந்தா கூட கர்த்தர் யார் மூலமாவது காப்பாற்றிருப்பார். இதே போலதான் நம்ம அவசரப்பட்டு அவருடைய வழியை அறியாததுனால என்ன செய்யறோம், இடறி போகிறோம். நான்காவது அனுபவம், நாம கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவது, நாம் இச்சைகளை வெறுக்கணும். அல்லேலூயா. இச்சைகளை வெறுக்காதனால பிரபலமான மனிதர்களை கூட கர்த்தர் சங்காரம் பண்ணினார், விசேஷித்தவர்களை கூட மடிய பண்ணினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இச்சையை வெறுக்கலனா கட்டாயம் அன்பு தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் குடும்பமே வெக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. காரணம், இச்சையை வெறுக்காதனால. மாம்ச இச்சை நமக்கு வேண்டாம், அது பாவத்தை பிறப்பிக்க கூடியது. அல்லேலூயா. எனவே நமக்கு போதும் என்கிற மனதோடு கூடிய பொறாமைகள் எல்லாம் எதனால வருது? இச்சையினால. அல்லேலூயா. மற்றவர்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இச்சையோடு பார்க்கிறோம்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அது பாருங்க, விபச்சார பாவத்திற்கு சமம்னு சொல்லப்பட்டது. எனவே நாம் இன்றைக்கு நாம பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். முழங்கால் படிடுவோமா? இந்த 5 அனுபவங்களை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது முடிந்தவுடன் நம்முடைய தனி விண்ணப்பங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கப்படும். நிச்சயமாக கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற இந்த உபவாச நாட்களில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். இப்போது இந்த 5 அனுபவங்களை தாரும் என்று சொல்லி இதற்காக ஸ்டானி சுற்றர் ஜெபம் பண்ணும்போது ஆமாம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே நீர் கிருபையா இறங்கும், நீர் கிருபையா இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஐயா, இந்த நாட்களில் நம்முடைய வல்லமை ஹல்லேலூயா இறங்கும்படியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த 5 அனுபவங்கள் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். முதலாவது கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கேளுங்க, நாங்கள் வலிவி போகக்கூடாது, நாங்கள் உறுதியாக நிற்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வலது இடது பக்கம் சாயக்கூடாது. ஹல்லேலூயா. காற்றடித்தா நாணலை போல நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, எங்களுக்கு அந்த உறுதியை தாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா, எல்லா இச்சைகளை நாங்கள் வெறுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தாவே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே சோதரம் சோதரம் கர்த்தாவே இப்பொழுது கூட இயேசுப்பா நாங்கள் கேட்ட இயேசுப்பா இயேசுப்பா அந்த செய்தியின்படி இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா சோதரம் சோதரம் இயேசுப்பா நன்றி உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்ததற்காக இயேசுப்பா நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கு. இயேசுப்பா நன்றி உள்ள இதயத்தோடு இயேசுப்பா உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா சோதரம் 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 கர்த்தாவே நாங்கள் நன்றி இதயத்தில் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே இரண்டாவது இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா மாம்சத்து குறித்து சிந்திக்காதபடி ஆவை குறித்து சிந்திக்க இயேசுப்பா நீரை கிருபை செய்யுங்க. இயேசுப்பா அல்லேலூயா. மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே சோதரம் ஆவை குறித்து இயேசுப்பா காரியத்தை நாங்கள் சிந்திக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்காதபடி இயேசுப்பா நாங்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தா மூன்றாவது வழி போகாதபடி இயேசுப்பா முடிவந்து நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா இயேசுப்பா நாங்கள் காற்றெடுத்த இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தா நாங்கள் இயேசுப்பா பறந்து போய்விடாதபடி இயேசுப்பா நாங்கள் நிலைத்திருக்கிறார் இயேசுப்பா நிலைநிற்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா முடிவந்து நிலைநிற்பனை ரட்சிக்கப்பட வேண்டிய வார்த்தையின்படி இயேசுப்பா இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா முடிவந்து நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை தொடர்ந்து எங்களிடத்திலிருந்து இயேசுப்பா இல்லை இச்சைகளெல்லாம் இப்பொழுது இயேசுப்பா இயேசுப்பா எடுத்து கொடுங்க. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை கேட்ட செய்தியின்படி இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை சோதரம் சோதரம் இயேசுப்பா இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை எங்களிடத்திலிருந்து இச்சைகளெல்லாம் இயேசுப்பா எடுத்து போடுங்க. இயேசுப்பா தொடர்ந்து இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை சோதரம் இயேசுப்பா உம்மை நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா இயேசுப்பா உம்மில் சந்தேகப்படாதபடி பேதுரு இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவை சோதரம் சோதரம் இயேசுப்பா உம்மில் சந்தேகப்பட்ட பொழுது இயேசுப்பா கடல் மேல் நடந்து வா என்று சொல்லி இயேசுப்பா நடக்க செய்தி இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தா நாங்கள் உம்மை எப்பொழுது விசுவாசிக்க இந்த 5 அனுபவங்களை இயேசுப்பா நீரே இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தா வெள்ளிக்கிழமை உபவாச நாளில் இயேசுப்பா நீர்கள் கொடுக்கப்படுற தயவுக்காக நன்றி. இயேசுப்பா சோதரிக்கிறோம் கர்த்தா பார்த்து கொண்டிருக்கிற சபையாருக்கும் மற்ற அனைவருக்கும் இயேசுப்பா நீர் இயேசுப்பா அந்த அனுபவத்தின்படி இயேசுப்பா நீர் அவளுக்கு இறங்க இயேசுப்பா இந்த கேட்ட இயேசுப்பா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு இயேசுப்பா அந்த அனுபவத்தின்படி நடக்க இயேசுப்பா நீரை கிருபை செய்யுங்க. இயேசுப்பா தொடர்ந்து மணிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் கிருபையாக நம் ஜெபத்தை கேட்டபடினால் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே
தொடர்ந்து ஹேனா ஜான் ஒரு பல்லவியை பாடுவாங்க. பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அந்த தேவனை உயர்த்துங்க. அவர் நல்லவர். இந்த அனுபவங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்திலே ஓ
மட்டும் கத்தாவே நீர் எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. கிருபை தாரும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாக ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களிலும் கர்த்தர் இறங்கி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். எதிர் சக்திகள் முற்றிலும் எரிக்கப்பட்டு போவதாக, பலவீனங்கள் விலகுவதாக. ஆண்டவர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாள் நடைபெறுகிற தொடர்ந்து செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் உதவியாக இருக்கிற பிள்ளைகளை மென்மேலும் நீர் ஆசீர்வதியும் கத்தாவை. புதிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கத்தாவை இந்த வைரஸ் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஆண்டவரே படிப்படியாய் தமிழ்நாட்டில் ஆண்டவரை குறைந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். கேரளா பகுதிகளிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தருடைய கிருபையை பெருக செய்து இந்த வைரஸ்கள் அழிக்கப்பட ஆண்டவரே இந்தியாவுக்குள்ளே போக்குவரத்துகள் எல்லாம் சீர்பட கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னும் ஊழியத்தின் பாதைகளில் வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதி. ஆன்லைனில் இணைந்து காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய கத்தாவை ஸ்தோத்திரம் தேவைகள், ஸ்கூல் தேவைகள், காலேஜ் தேவைகள் கத்தாவை ஸ்தோத்திரம். இந்த நாளில் குடும்பத்தின் தேவைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவீங்க. வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும் கத்தாவே. நீர் அற்புதத்தை செய்து சாட்சிகளை கேட்டுமை துதிக்கும்படி செய்யும். ஆன்லைனில் கத்தாவை ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவை. நீர் இறங்கி அவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கத்தர் கொடுப்பீராக. ஜெபத்தை கேட்டீரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை